Hello everyone. AI powered agriculture marketplace using AI and deep learning. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், ஃபார்மர்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டை வளர்க்குறாங்க. இப்போ வந்து பார்த்தோன்னா அதில் பிளான்ட் டிசீஸ் வந்து இருக்குது. அது என்ன டைப் ஆஃப் டிசீஸ் சொல்லிட்டு அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ப்ளஸ் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தெரியுது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கும்போது ரியல் டைமாக இதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் எல்லாரும் என்ன மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா, பிளான்ட் டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ப்ரொப்போஸில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிளான்ட் டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் என்ன சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தா கிராப் ரெக்கமெண்டேஷன், இது கூட சேர்த்து சேட்பாட். இப்போது பிளான்ட் டிசீஸ் ஐடென்டிஃபை பண்ணதுக்காக லீஃபோட டேட்டா செட் எல்லாமே கலெக்ட் பண்ணிவிட்டு இன்செப்ஷன் V3 சொல்லிட்டு ஒரு அல்கார் வச்சு ட்ரைன் பண்ண போகிறோம். கிராப் ரெக்கமெண்டேஷன் அதே மாதிரி டேட்டா செட்டை கலெக்ட் பண்ணிவிட்டு ரேண்டம் ஃபாரஸ்ட் ஒரு அல்கார் வச்சு நம்ம ட்ரைன் பண்ண போகிறோம். இப்போது ஒரு பேஜ் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு செல்லர் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண ப்ராடக்ட் எல்லாமே அப்லோட் பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூஸர் வந்து லீஃப் பேஸ் பண்ண மாதிரி இமேஜஸ் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன டைப் ஆஃப் லீஃப்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துரும். ப்ளஸ் அது கூட சேர்த்து அது ஹெல்த்தியாக இருக்கா அன்ஹெல்த்தியாக நம்மளுக்கு பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிவென்ஷன் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். ஓகேயா? ஸோ இப்போ ப்ரிவென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி எப்படி ஹெல்த்தியாக கொண்டு வரது, அதுக்கப்புறம் அன்ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா அது எப்படி ஹெல்த்தியாக கொண்டு வர சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு ரெக்கமெண்டேஷனும் பண்ணி கொடுக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராப் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாயிலோட கண்டிஷனை வச்சுட்டு நைட்ரஜன், பொட்டாசியம், கால்சியம் சொல்லிட்டு இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் கொடுக்கும்போது அது என்ன சாயிலை வச்சு நம்ம என்ன ஃபெர்டிலைசிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ரெக்கமெண்டேஷன். ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ப்ளஸ் அட்ரஸோடு இருக்கும். ஸோ இது நம்ம இந்த மாதிரி கொடுக்கறதுனால யூஸரோ இல்லை ஃபார்மரோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேட்பாட் வந்து நம்ம CNN ப்ளஸ் NLP டெக்னிக் வச்சு யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இப்போது இந்த சேட்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பேஸ் பண்ண மாதிரி நம்ம கான்வர்சேஷன் பேசிக்கலாம், வாய்ஸ் வச்சு நம்ம பேசிக்கலாம். ஸோ இப்போ வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ், இங்கிலீஷ் 2 இருக்குது. இப்போ சப்போஸ் இல்லை ஃபார்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கிலீஷ் தெரியலன்னா தமிழ் நம்ம இதை வச்சு நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன பண்ணுன்னா இப்போ எனக்கு டிசீஸ் இந்த மாதிரி இருக்குது, இதுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ண சொல்லிட்டு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம கேட்கும்போது அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ண மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சேட்பாட் வந்து நமக்கு ரிப்ளை பண்ணி கொடுக்கும்.